வெல்கம் டு ஐஓடி டெக் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எல்இடி ஆன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு பிரெட் போர்ட், ஒரு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இதை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு எல்இடி, ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 10K ஓம் ரெசிஸ்டர், ஒரு புஷ் பட்டன் அண்ட் கொஞ்சம் ஜம்பர் வைஸ் ஃபார் கனெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து ESP32ஓட Vinல கனெக்ட் பண்ணி அதை நாம் பிரெட் போர்டோட ப்ளஸில் கொடுத்துக்கிறோம், பாசிட்டிவ். பிளாக் கலர் வயர் எடுத்து ESP32ல கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணி அதை நம்ம பிரெட் போர்டோட நெகட்டிவில் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு எல்இடி எடுத்துக்கிறோம். இதில் பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து பாசிட்டிவ் எண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிளாக் கலர் வயர் எடுத்து எல்இடியோட நெகட்டிவ் எண்டில் கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கொடுத்துட்றோம். ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து அதை நம்ம எல்இடி பாசிட்டிவில் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டரோட அதர் எண்டில் கனெக்ட் பண்ணி அதை ESP32ல 4 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு புஷ் பட்டன் எடுத்து அதை ஃபஸ்ட்டு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ புஷ் பட்டனோட ஒரு சைடில் உள்ள ஒரு பின்னில் ஒரு பிளாக் கலர் வயர் எடுத்து கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பின்னில் ஒரு 10K ஓம் ரெசிஸ்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி அதோட அதர் எண்டை பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம புஷ் பட்டனில் ஆப்போசிட் சைடில் ஒரு பின்னில் ஒரு க்ரீன் கலர் வயரை கனெக்ட் பண்ணி அதை 36th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுதான் சர்க்யூட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக கனெக்டிங் கேபிள் எடுத்து அதோட மைக்ரோ USB எண்டை ESP32ல கனெக்ட் பண்ணி அதோட அதர் எண்டான USB எண்டை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறோம். முதல்ல பின்னை டிஃபைன் பண்ணுறோம். நம்ம 4th பின்னில் எல்இடியும் 36th பின்னில் புஷ் பட்டனி கொடுத்தனால அதை முதல்ல டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டேட்டுன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ வாட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்இடி பின் அவுட்புட் ஆகவும் பட்டன் பின்னை இன்புட் ஆகவும் செட் பண்ணிக்கலாம். வாய்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல பட்டன் ஸ்டேட் வேரியபிளை பட்டன் பின்னிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி பட்டன் ஸ்டேட் வேரியபிளை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம இஃப் கண்டிஷனில் பட்டன் ஸ்டேட்டு லோவாக இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பின்னை ஹையாக கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பின்னை லோவாக கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இந்த லூப் முடிஞ்சிச்சு. இது திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஓகே, இதை நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்டு செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் அதர் போர்டு அண்ட் போர்ட்ஸில் போயிட்டு நம்ம ESP32வை டெவ் மாடல் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ESP32 டெவ் மாடல். ஓகே, இது ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு போர்ட்ஸ் தெரியலை, அதனால் நான் USB கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ COM6. ஓகே, ஸோ இதையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, கம்பைல் ஆகுது. அப்லோடிங், டன் அப்லோடிங். ஓகே, நாம் இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டனை ஆன் பண்ணும்போது எல்இடி ஆன் ஆகுது. ஓகே, இன்புட் கொடுக்குறோம், மறுபடியும் கொடுக்குறோம், எல்இடி ஆன் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஓடி டெக் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.